10 25 சக log 18 saya log 12. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த log 10 25 இருக்குதானே. அப்ப log RD 10 25 இருக்குதானே. அப்ப log RD 10 இருக்கட்டும். இந்த 25 எப்படி எழுதலாம்? 5 வர்க்கம். விளங்கல 5 வர்க்கம் எழுதினாலும் நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? log 10 5 மட்டும் தான் நிக்க போகுது. ரைட்? நான் சும்மா கேட்டோன்னு நீங்க 5 வர்க்கம்னு சொல்றீங்க. இப்ப இதுல 5ന്റെ 5ஆம் அடுக்கு இருந்துச்சுன்னா என்னண்டு வரும்? இந்த 5 முன்னுக்கு போடலாம். ஆனாலும் அப்பயும் வந்து என்ன இருக்கும்? இங்க 10 இருக்கும். 10ന്റെ 5ஆம் அடுக்கு இருந்தா தான் log 10 11 வந்துடும். ஆனா இங்க வந்து என்னது? எதுவுமே செய்ய இயலாது. இப்ப இதன்படி பார்த்தா நாங்க எதுவும் செய்ய இயலாது. ஆனா ரைட் இப்ப வந்து பாருங்க இந்த எல்லா இடங்கள்லயும் அடி என்ன? 10. ரைட் நாங்க முன்னுக்கு ஒரு இது வந்து தந்திருக்கு. முன்னுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படி என்றா 5 தர அதாவது லொக்குக்குள்ள 10ன் இப்படி இதுக்கு முதல்ல ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படி லாக் லாஸ்டா போட்டது என்னது? எம்என் போட்டுனாங்களா? எம்என் உங்களுக்கு லாக் ஏயின் எம் என் இருந்துச்சுன்னா எப்படி வருமானு சொன்னா லாக் ஏயின் எம் சக log an log ஏயின் ரைட் இது இந்த மறுதலை உண்மைன்னு சொன்னார். அதாவது இந்த பக்கமும் ஒர்க் ஆகும் இந்த பக்கமும் ஒர்க் ஆகும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாக் ஏயின் எம் சக லாக் ஏயின் என் சமன் எப்படி எழுதியிருக்கலாம்? லாக் ஏயின் எழுதலாம். அதாவது இங்க கூட்டிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே அடியை கொண்டு லொக்கில கூட்டிட்டு இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யலாம் வந்து எம்எம் சேர்த்து பெருக்கி எழுதலாம் ஒரே அடிக்கு கீழே. அப்ப எம்என் எழுதலாம். அதான் அதாவது இங்க இந்த பக்கமும் வேலை செய்யும் இங்க இதையும் சேர்த்து இங்க இந்த பக்கமும் வேலை செய்யும். ரைட் இங்க பாருங்க இத மாதிரி ஒரு வடிவம் இங்க இருக்கு. log a in m log a in n log a in o என்ற மாதிரி ஏதாவது ஒரு வடிவம் இருக்கா பாருங்க. எல்லாத்துக்கும் அடி என்ன? log 10 log 10 log 10 log 10 o என்ற மாதிரி ஏதோ நம்பர்கள் இருக்கு. ரைட் அப்ப எனக்கு தெரியும் log 10 25 log 10 8 அடி 10 8 என்ன செய்யப்படுது? கூட்டுப்படுது. அப்ப கூட்டுப்படுதுன்னா இது ரெண்டும் கூட்டுப்படுதுன்னா எப்படி எழுதிக் கொள்ளலாம்? பெருக்கமா அது ரெண்டுனே பெருக்கமாக எழுதிக் கொள்ளலாம். ஆகவே அது ரெண்டுனே பெருக்கமாக எழுதிக் கொள்ளலாம்னா 25 தர 8 என்று எழுதிக் கொள்ளலாம். ரைட் அடுத்தது வந்து கழிப்படுது. ரைட் அடுத்தது கழிப்படுதுன்னா என்ன அர்த்தம்? log m over n என்று இருந்துச்சுன்னா நாங்க log a in m சாய log a in n என்று எழுதுவோம்.
அதே இதை மற்ற பக்கம் எழுதிக்கலாம் எப்படி எழுதுவோம் log a in m சாய log a in n இருந்துச்சுண்டா இதை நாங்க எழுதிக்கொள்வோம் அப்படி log a in m over n எழுதுவோம் ரைட் ஒன்று இதோட கழிக்க இருந்துச்சுன்னா அதை ஒன்றுக்குள்ள ஒன்று பிரிக்கிற மாதிரி எழுதுவோம் ரைட் இப்ப இந்த இவ்வளவுலயும் இருந்து இது என்ன செய்யப்படுது கழிப்படுது கழிப்படுது ஆகவே இவ்வளத்தையும் கூட்டினா இவ்வளத்தையும் பெருக்கிட்டு ரைட் அப்ப அதாவது வந்து இந்த இவ்வளவுன்றதுதான் எங்களுக்கு log a in m ரைட் அப்ப log a in m பதிலா இங்க m போடுவோம் அப்ப m என்றது எங்களுக்கு 25 தர 8 சாய log 10 இன் 2 ஆகவே சாய log a in n 10 இன் 2 அப்ப அடி a இருக்கு எல்லா அளவும் அடி a இருக்கு ஆக அந்த a போடலாம் இங்க n இருக்கிற இடம்னா இங்க கீழே வகுத்தல் எல்லாம் n வரும் கழிக்கும் போது ஆக இங்க n இருக்கிற இடம் 2 வகுத்தல் வந்து இங்க என்ன வரும் இங்க கீழே 2 பிரிக்கும் அப்ப 2 வந்து பிரிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் இந்த 4 இதுவும் மட்டுப்பட்ட 4 25 நாங்க எத்தனை 100 100 ஆகவே இனி இப்ப எங்க எழுதிக்கொள்ளலாம் அந்த log 10 100 எப்படி எழுதிக்கொள்ளலாம் 10 வர்க்கம் எழுது 10 வர்க்கம் எழுதலாம் இப்ப நான் சொன்னார் அடியின் அடுக்கு இருந்துச்சுன்னா மேலே அடுக்கு என்ன செய்யலாம் முன்னாடி பெருக்கு முன்னால கொண்டு போய் போட்டு பெருக்கலாம் ஆகவே 2 தர log 10 இன் 10 நாங்க எங்களுக்கு தெரியும் log a என்றாங்களுக்கு என்ன 1 ஆகவே 2 தர 1 எழுதிக்கொள்ளுங்க அடுத்த கேள்வி எழுதிக்கொள்ளுங்க log a இன் 12 log a இன் 2 log a இன் 3 சார்பில் தருது சார் log a இன் 2க்கு அடுத்து கமாவாசர் இருக்கு ஓ கமா இது ரெண்டுலயும் சார்பா தர சொன்னா அது ரெண்டு கூட்டலா வருமா பெருக்கலா வருமானது கொடுக்கணும் இப்ப பாருங்க log அடி a இன் வடிவ பார்க்கணும் log அடி a இன் 12 இந்த 12 ஃபர்ஸ்ட் அவன் கேக்குறான் பாருங்க அடி a இன் 2 அடி a இன் 2 அடி a இன் 3 கேக்குறான் அப்ப நாங்க 2 3 சார்பா எழுதணும் அப்ப என்ன செய்வோம்டா இந்த 12 2 3 பெருக்கமா எழுதி பார்ப்போம் அப்ப 12 2 3 என்னது முதன்மை காரணிகள் அப்ப முதன்மை காரணிகள் பெருக்கமா எழுதினா அப்படி எழுதலாம் 12 2 தர 2 தர 3 2 தர 2 தர 3 12 2 4 3 12 ஆகவே 2 தர 2 தர 3 12 ரைட் இப்ப பாருங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது log நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் a இன் log a இன் m n இருந்துச்சுன்னா அப்படி எழுதலாம்னு பாத்துறாங்க log a இன் m சக log a இன் n என்று எழுதலாம் அப்ப பாருங்க log a இன் இங்க m n இங்க r என்று இருக்கண்டா எல்லாம் மூன்று பேர் இருக்குது மூன்றுமே பேர் இருக்குது அப்ப என்ன செய்யும் தனித்தனி என்ன செஞ்சு எழுதலாம் கூட்டி எழுதலாம் கூட்டி எழுதலாம் ஆகவே log a இன் 10 சக log
A இன் 2 சக log A இன் 3. இப்ப பாருங்க log A இன் 2 log A இன் 2 கூட்டி நம்ம எத்தனை, அதாவது ஒரு மாங்காய் எத்தனை மாங்காய் 2, ரைட். அப்ப log A இன் 2 ஒரு தரம், log A இன் 2 ரெண்டு தரம், அப்ப எத்தனை 2 log A இன் 2, அதாவது log A இன் 2 ஒரு தரம், log A இன் 2 ரெண்டு தரம், ஆகவே 2 log A இன் 2 சக log A இன் 3. இதை நீங்க டைரக்டா செய்யறேன்னு எப்படி வச்சிருக்கலாம், இந்த 4 போட்டுட்டு இங்க 4 வந்து எப்படி போட்டுக்கலாம், 2 ரெண்டாம் அடுக்கன்னு போடலாம். அப்ப 2 ரெண்டாம் அடுக்கன்னு போடல எங்களுக்கு எப்படி வரும், மேல இருக்கிற அடுக்கு அடி அடுக்குக்கு மேல அடுக்கு, அடி மடக்கைக்கு மேல அடுக்கு இருந்தா மேல இருக்கிற அடுக்கு வந்து என்ன செய்யும், முன்னுக்கு வந்து பெருக்கப்படும். ஆகவே அங்க இருக்கிற ரெட்டிங்க வந்து பெருக்கப்படைக்கல A இன் 2 டைரக்டா வந்து நிற்கும். அப்ப எங்களுக்கு இந்த ஸ்டெப் இங்க வந்து நிற்கும். ரைட், எழுதி கொள்ளுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல சதுசன் என்ன தூக்கமோ லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் லீவ் ஆன அப்புறம் இருந்தாரு. ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. log A இன் 5 சக log A இன் x சமன் log A இன் 3 சக log A இன் 10 சய log A இன் 2. நீங்க யோசிக்கலாம், இது சின்ன கேள்வியா இருக்கட்டும் யோசிக்கலாம், இல்லாட்டி இது எதுக்கு நாம அதிகமா படிக்கணும்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்களுக்கு அது முதல்ல வர்ற சின்ன சின்ன கேள்விகள், அந்த 2 மார்க்ஸுக்கு வர்ற கேள்விகள் சிக்கலாம். தூண்டில் போட்டு பிடிக்கல சின்ன மீன்களும் சிக்கிற மாதிரி வேற தானே. ஸோ அப்படி சிக்கலாம். அப்படி சிக்கல உங்களுக்கு இது சின்ன சின்ன மார்க்ஸ்கள் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, தக்க வச்சு கொள்றதுக்கு இந்த ரெண்டு ஒவ்வொரு 2 நீங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம். சின்ன சின்ன இதுல அப்படியே பிடிச்சு போட்டா ரைட். ஸோ அதை மாதிரி நாங்க எப்பயுமே பெரிய மீனுக்கு தான் எய்ம் பண்ணக்கூடாது. சில நேரங்கள்ல வந்து சின்ன மீனுக்கும் எய்ம் பண்ண வேண்டி வரும். அதாவது நாங்க போற வழியில பெரிய மீன் இருந்தா இப்ப அதாவது என்ன சொல்றது, அந்த கொக்குன்ற கதை மாதிரி, ஓடு மீன் வருமளவு ஒரு மீன் ஓடும் மீனோட ஒரு மீன் வருமளவு வாடி நிற்குமா கொக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி விளையாட்டு காட்டி இருக்க கூடாது. கொப்புக்கு பெரிய மீன் வர மட்டும் அதை காத்துட்டு இருக்கு, மீன் தண்ணிக்குள்ள மீன் வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க எங்களுக்கு எச்சால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் பேப்பர் கொக்கு 24 நிமிஷம் ஒற்றை கால நிக்கலாம். ஆனா இங்க அப்படியே அந்த 3 மணி நேரத்துக்கு அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எக்ஸாம் முடிக்கணும். ஸோ அதுக்காக அப்ப நாங்க என்ன செய்யணும், பெரிய கேள்விகள் வருதுண்டா பெரிய கேள்விகள் வர்றதுக்கு அதை செய்யும் போது அப்படியே சைட்டால சின்ன கேள்விகளையும் செய்யறதுக்கு நாங்க பாத்துக்கொள்வோம். லைட்டா தட்டி போய் கொண்டு போகணும். அப்பதான் எங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸை வந்து நாங்க தக்க வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. இங்க பாருங்க, எல்லா பக்கமும் இந்த மடக்கைக்கு அடி என்ன, A.
ரைட். இப்ப சொல்லுங்க, எனக்கு தெரியா கணியம் என்ன, இங்க காண வேண்டியது என்ன? எக்ஸ். எக்ஸ். அப்ப எக்ஸ் இருக்கிற மடக்கையை மட்டும் இஞ்சால வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்டா, ஏ இருக்கிற இந்த இவரை கொண்டு அங்கால தள்ள போறேன். அப்ப தள்ளின எப்படி வரும்? log a in x சமன் log a in 3 சக log a in 10 சாய். ரைட், மொத்தமா சாய போடுறேன். log a in 2 இவர் இங்கால வந்து இந்த இடத்துல என்ன குறி வரும்? அஸ்ரீஃபா சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன குறி போடுவேன்னு நினைப்பேன்? இங்கால சக log a in 5 இருக்கு, சமனுக்கு அங்கால வரைக்கும் இந்த இடத்துல என்ன வரும்? சாயா சார். ரிஹாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்குள்ள சாயதான் வரும். ரைட், log a in 5 இங்கால வந்துச்சுண்டா சாய log a in 5 வரும். ஓகே, அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு சயவ வழியில பொது எடுத்துட்டேன். அப்ப சயவ வழியில பொது எடுத்தா a in 2 இங்க சக வர போகுது. ஆக இங்க என்ன வர போகுது? சக log a in 5 வரும். இப்ப நீங்க இந்த சயவால உள்ள பெருக்கி பாருங்க. சாயதர log a in 2 சாய log a in 2 சாயதர சக சாய log a in 5. ரைட், வந்துச்சா? நான் பொது எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ரைட், இந்த சயவ நீங்க பொது எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப பாருங்க, இங்கால log a in 5 இருக்கிறார் இருக்கட்டும், சோ a in x இருக்கிறார் இருக்கட்டும். ரைட், நீங்க இங்க பாருங்க, log a in m log a in n. அப்ப என்ன போடலாம்? log a in என்ன போடலாம்? m into n. 3 தர 10. 3 தர 10 சாய என்ன அர்த்தம்? வகுத்தல். இங்க இருந்து விழாத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் சாய வகுத்தல். வகுத்தல் அடையாளம் போட்டாச்சு. இங்க கீழே என்ன இருக்கு? 2. இங்க அடுத்தது என்ன இருக்கு? log a in 2 சக log a in 5. இங்கதான் இந்த சக வர்றதுக்கு நாம் பொது எடுத்ததுக்கு காரணம் என்னண்டா, இங்க சக வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? கீழே வந்தது 2 என்ன செய்யும்? 2 5 என்ன செய்யும்? கீழே பிரிப்படும். பிரிபடும். சரி, 2ம் 5ம் 3 தர 10 பிரிக்கும். ரைட், ஆனா இந்த 2 5 தங்களுக்குள்ள என்ன செய்யும்? பெருக்கப்படும். பெருக்கப்படும். 2 தர 5 வரும். என்ன காரணம்? இங்க log a in 2 சக log a in 5. ஆகவே இங்கே சக இருக்கு. ஆகவே என்ன வரப்போகுது? log a in என்ன வரப்போகுது? 2 தர 5. ஆனா இங்க முன்னுக்கு சாயக்குறி இருக்கு. ஆகவே வகுத்தல் அடையாளம் வரும். ரைட், இப்படி வரப்போகுது. இப்ப சொல்லுங்க, log a in x சமன் log a இதெல்லாம் சுருக்கிறோம். எப்படி வரும்? 30 × 10 எத்தனை? 3. இங்க பாருங்க, இங்கேயும் log k இங்கேயும் log k. என்ன செய்யலாம்டா, மடக்கையில 2 பக்கம் ஒரே அடியா இருந்துச்சுன்னா சமண கங்கால இங்காலையும் அந்த 2 இதையும் வந்து விடலாம். எப்பேண்டா அது தனித்தனியா அது கூட்டிட்டு இருக்காம அது பெருக்கிட்டு இருந்துச்சுண்டா, அது இப்படி இருந்துச்சுண்டா, அது வந்து இதுக்குள்ள இப்ப ஒரு 6 இருந்தா கூட இப்படி பெருக்கிட்டு இருந்தா கூட நாங்க இதை விடலாம். அதாவது வந்து இங்காலையும் இருக்கணும் log a மடக்கம் 1 மட்டும் அடி 10 இருந்துச்சுண்டா அடி 10 மட்டும் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கணும். ரைட், அப்ப log a என்ற மட்டும் இங்க இருக்கணும், அதே மாதிரி log a என்ற மட்டும் இங்க இருக்கணும். அப்ப உள்ளுக்குள்ள என்ன பெருக்கிட்டு இருக்கோ அது அடுத்த கதை. ஆனா இங்க வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாது இங்கே log a log a log a log a log a எல்லா log a இருக்கு, அடி இருக்கு, அப்புறம் எல்லா அடியையும் விட்டுட்டு 5 சக x சமன் 3 சக 10 சக 2 போடலாமாட்டா? இல்ல, அப்படி போடலாது. அதே என்னன்னா மடக்கையை தங்களுக்குள்ள கூட்டிட்டு இருக்கு. அப்படி கூட்டிட்டு இருக்க நான் உடனே மடக்கையை பிழையலாம். ஆனால்
மடக்கை வந்து இப்ப இப்படி இருந்துச்சுன்னா அடி ஒரு அடியின் மடக்கையும் சமன் அதே அடியின் மடக்கை இங்க டைரக்டா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற மடக்கைகளை விடலாம். ரைட்? வேற ஒண்ணும் கூட்டுப்படாமையோ கழிப்படாமையோ ஒன்றுமே இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு மடக்கையும் விடலாம். விட்ட மடங்கைக்கு என்ன வரும்? எக்ஸ் சமன் விளங்கல. உங்களுக்கு கோவத்திலேயே தான் நான் கூப்பிடுறேன். ஓ, அதாவது பாத்தீங்கன்னா சொல்லி நான் மியூட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். முதலாவதுல வந்து எல்லாத்திலையும் அடி என்ன? 10 சார். 10. ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? log 10 என்ன பொதுவா எழுதிக்கொள்ளலாம். மடிவா பாருங்க. எல்லாத்தையும் இதுல குழப்பம் எப்படி என்ன நாங்க மடக்கையை பெருக்கிட்டு இருக்கைகளை கூட்டி எழுதலாமா அல்ல கூட்டிட்டு இருக்கிறத மடக்கை எழுதலாமா குழப்பம். அப்ப நீங்க யோசிக்கணும். அதாவது வடிவா ஞாபகம் கொள்ளுங்க. log a in m in n சமன் log a in m சக log a in n. இதுதான் இது அதே மாதிரி பெருக்க வகுத்தல் இருந்துச்சுன்னா இது சாயாவது. ரைட்? இதே இது இப்படி இருந்துச்சுன்னா தான் log a in m சக log a in n இருந்துச்சுன்னா தான் log a in mn போடுவோம். ரைட்? இதை தாண்டி வேற மாதிரி எப்படி இருந்துச்சுண்டா, அதாவது உதாரணத்துக்கு வந்து இதை தாண்டி வேற மாதிரி இருக்குண்டா இப்படி இருக்கிற log a in m தர log a in n எப்படி இருக்கா இதை நான் ஒன்றும் செய்யலாம். ரைட்? இதை நான் கொண்டும் செய்யலாது உடனே அப்படியே இந்த வடிவத்துல வச்சுக்கொண்டு நாங்க செய்யலாம். அப்ப நீங்க இதுக்கு வந்து பொது அடுத்த log a in m சக என்னன்னு போடலாம். ரைட்? இது பிள்ளை. அப்ப அதை நீங்க வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? log a in m into n தான் இங்க நாங்கள் உள்ளுக்கு மடக்கைக்கு உள்ள பெருக்கிட்டு இருந்தா தான் அதை தனித்தனியை கூட்டி எழுதலாம். அதோட மடக்கைகள் தனியா கூட்டி கொண்டு வந்துச்சுன்னா தான் அதை மடக்கையை பெருக்கி எழுதலாம். மடக்கைகள் தனித்தனியை பெருக்கிட்டு இருந்தா அதை நாங்க கூட்டி எழுத இயலாது. ரைட்? இது எழுத இயலாது. இப்படி இதுல ஒரு கவன இனப்பள்ளி ஒன்று வர்றது. அதனால நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், மடக்கைகளுக்கு ஒரு அடியை கொண்டு மடக்கைக்குள்ள இலக்கங்கள் பெருக்கி இருந்துச்சுன்னா அதை நாங்க தனித்தனி மடக்கையா கூட்டி எழுதலாம். வகுத்து சென்றா அதை தனித்தனி மடக்கையா கழிச்சு எழுதலாம் ஒன்றுல இருந்து ஒன்று. அதே இது தனித்தனி மடக்கைகளா கூட்டி கொண்டிருந்தா தான் அந்த மடக்கையில உள்ளு கொண்டு பெருக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பெருக்கிட்டு இருக்க மடக்கைய இப்படி கொண்டு வந்து கூட்டி வச்சு விளையாட்டு காட்டுறேன். ரைட்? திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி எழுதுகிறாரு. ரைட்? ஓகே. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதலாவது வெளியில log 16 log 12 log அடி 13 இருக்கு. அப்ப log 10 எங்களுக்கு பொதுவா இருக்கும். mn சாய அங்கே 6 இருக்குன்னு இருக்கும். அப்ப இப்படி வரும் log 13 6 தர 2 சாய இருக்கிறதால வகுத்தல் கீழே 3. ஆகவே 1 2 அப்ப எப்படி வர போகுது? log 10 4. இதுக்கு மேல நாங்க ஒன்றும் செய்யலாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து 4 அப்ப 4 எப்படி போடலாம்? அப்படி இன்னும் வடிவா போடணும்டா இதை நீங்க போட்டுக்கொள்ளலாம். 2 2 போட்டு எப்படி போட்டுக்கொள்ளலாம்? 2 log 10 2 மட்டும்தான் போடலாம். இதை தாண்டி நீங்க வேணும்னா நீங்க மடக்கேட்டோட பாவிச்சுதான் இந்த 10 2 நீங்க சுருக்கி செய்யும். ரெண்டாவது log 5 20 log 5 4 சய log 5 16. அப்ப என்னது பொதுவான அடி? என்னது log அடி? என்ன பொதுவா அடி? 5. அப்ப log 5. நான் உங்களோட கேள்வி இருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு செக் பண்றதுக்கு நீங்க நித்திரை இல்லாம இருக்கீங்களோன்னு செக் பண்றதுக்கு. அப்ப வாயத்துல இருந்து கதைங்க. நீங்க நல்லா நித்திரை கொள்வீங்க. காலையில எழுப்பி இருந்து நல்லா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நல்லா நித்திரை கொண்டு இருப்பீங்க. ரைட்? இரவு சாப்பாடு நல்ல மூக்கு முட்டை அப்பதான் நல்லா செய்வாடு அடைஞ்சிருக்கும். அப்ப நல்லா நித்திரை முடிச்சிருக்க நல்ல கண் அப்படியே சிமிட்டும். இப்ப இல்லாட்டி என்ன செய்யணும்? இந்த டொம்மஞ்சேரியில வர்ற மாதிரி இதுதான் குத்தி வைக்கணும் கண்ணு முடிச்சிருக்கிறதுக்கு. ரைட்? ஓகே. அப்ப log 5 அவங்களுக்கு பொதுவா எடுப்போம். 20 4 என்ன செய்யுது? கூட்டுப்படுது. ஆகவே என்னன்னு போடுவோம்? 20 தர 4 அங்க 16 வந்து என்ன செய்யுது? கழிப்படுது. ஆகவே 16 வகுப்படும் 16. நான் 1 4 4 16 நான் 1 4 நான் 5 20. ஆகவே log 5 5. அப்ப log 5 5 எத்தனை? log 5 5 எத்தனை? 1 சார். 1. அதாவது உங்களுக்கு என்ன தெரியும்? log
ஏயின் ஏ அடியும் மடக்கையும் சமனா இருந்துச்சுன்னா 1. அது மாதிரி எங்களுக்கு என்ன தெரியும் log ஏயின் ஒன்று எப்படி வரும் 0 வரும். ரைட் ஏன் எங்களுக்கு சுட்டி எழுத்துல பாக்க தெரியும். இதை நாங்க மாத்தி எழுதிக்கல. ஏயின் 0 சமன் 1 தெரியும். ரைட் ஆகவே ஏயின் 1 சமன் 0 வரும். குட்டி மடக்கை எழுத திருப்பி திருப்பி சொல்லி தருவேன். திருப்பி திருப்பி தெரிஞ்சிருக்கும். ஆகவே இது வந்து 1. ஓகே அடுத்தது எக்ஸ காணணும். இப்ப எக்ஸ காணணும்டா log இப்படியே ஃபர்ஸ்ட் கேள்வி கொள்வோம். ரைட் இப்ப நாங்க சமனுக்கு அங்கால முதல்ல சமனுக்கு அங்கால எக்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு போய் தான் செஞ்சுக்கலாம். ரைட் இந்த முறை அப்படி செய்யாம இப்படி செய்வோம். ரைட் log 5 24 log 5 4 ஒன்று இது ரெண்டும் என்ன செய்யப்படுது காலிப்படுது. காலிப்படுது என்ன நடக்கும் log 5 எப்படி வரும் 24 என்ன செய்யும் 4 பிரிக்கும். அப்ப 24 4 சமன் log இங்க ரெண்டும் என்ன செய்யப்படுது கூட்டப்படுது. ஆகவே 5 இங்க மேல என்ன செய்யப்படும் 2 மேக்ஸிமம் என்ன செய்யும் பெருக்கப்படும். ரைட் இப்ப பாருங்க log 5 24 6 இங்க பாத்தீங்கன்னா log 5 2 இங்க பாருங்க log 5 இருக்கு இங்க log 5 இருக்கு. வேற ஒன்றுமே இங்கால இல்லை என்றதால கூட்டி கொண்டு வர எதுவும் இல்லை. இங்கால கூட்டியோ கழிப்பட்டு எதுவும் இல்லை. ஆகவே log 5 இல்லாம போயிடும் விடுபடலாம். ஆகவே 2x சமன் 6 x சமன் 3. காவி எதுவும் டவுட் இருக்கா? லைட்டா சத்தம் வந்துச்சு அதான் கேட்டேன். ஓகே அடுத்ததை பார்ப்போம். என்ன செய்யலாம் உடனே நான் இப்ப உடனே போடுறேன் பாருங்க log 10 8 தர x கீழ் 2 நான் போடுறது விளங்காட்டி சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே விளங்கப்படுத்தினால அடுத்ததுல உடனே போடுவேன். log 8 தர x கீழ் 2 சமன் log 10 12. ஆக இங்கே log 10 இங்கே log 10 அப்ப என்ன வர போகுது 8 தர x என்றா கீழே 2 4x சமன் 12. ஆக x சமன் திரும்ப 3 எழுதி கொள்ளுங்க. நான் மடக்க அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மடக்க அட்டவணையில நாங்க என்ன செய்யறாங்கடா இதுல பாருங்க இங்க மேல வந்து இங்க மடக்காட்டவனை அடிப்படையிலே தெரியாதாக இருந்தீங்கன்னா வடிவத்து பாருங்க. மடக்காட்டவனையும் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து எங்களுக்கு வந்து 10 11 12 பிஏ நம்பர் வந்து 99 மட்டும் போகும். ரைட் அதே மாதிரி இங்கால வந்து பாத்தீங்கன்னா 0 இருந்து 9 மட்டும் போகும். இங்கால இடை வித்தியாசம் சொல்லி எங்களுக்கு 1 2 3 4 9 மட்டும் இருக்கு. இது வந்து அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு இந்த மடக்கை அட்டவணையின் படி
இந்த மடக்கு அட்டவணையின் படி எங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் மட்டும் மடக்க பாக்குறதுக்கு இந்த மடக்கு அட்டவணை தயார் செய்யப்பட்டிருக்கு. டைரக்டா பாக்குறேன்னா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் மட்டும் மடக்கு அட்டவணை பாக்குறதுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கு. சார் 0 to 9 மட்டும் 0 இருந்து 9 மட்டும் சார். ஒன்றுல இருந்து எது வரைக்கும் 9.9 வரைக்கும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க வந்து மடக்கு அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா உண்மையின்படி இது என்னத்தை குறிக்குதுண்டா 1.0 குறிக்குது. ரைட். இந்த 10 என்ற இடம் வந்து 1.0 குறிக்குது. ரைட். இந்த 10 என்ற இடம் வந்து 1.0 குறிக்குது. அப்படியே வந்தோம்டா எங்களுக்கு இங்க 99 இருக்குதானே, அது வந்து என்னத்தை குறிக்கும்டா 9.9 குறிக்கும். ரைட். 99 எங்களுக்கு 9.9 குறிக்கும். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா 10 பூஜ்ஜியம் இருக்குதானே, இந்த 10 பூஜ்ஜியம் இருக்கின்ற இந்த மீனிங் என்ன? லாக் அடிபத்தின் 1. அடிபத்தின் 1 சமணங்களுக்கு என்ன வரும்? 0 விட 0. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 10 1 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 11. அதாவது 10 1 10.1 10.1 என்ன வரப்போகுது? லாக் எப்படி வரும்? 1.01 1.02 1.03 1.04 1.09 மட்டும் வரும். ரைட். அதுகளுக்குரியதுகள் தான் இங்க இருக்கு. ரைட். அதுகளுக்குரியதுகள் தான் இங்க இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்து 99 இருக்குதானே, அது வந்து எப்படி வருது? லாக் 10 9.9 தான் எங்களுக்கு இந்த இந்த பெருமாள். இதுல வந்து என்னது 300 சைபர் இருக்கும். 0.995 வரப்போகுது. ரைட். அப்போ 9 அதாவது வந்து எங்களுக்கு தசம் இதுல போடாட்டியும் எங்களுக்கு அர்த்தம் என்னண்டா மடக்க வந்து 1க்கும் 9.9க்கும் இடையில தான் இருக்கு. அதாவது 9.9 1க்கும் 10க்கும் இடையில சொல்லுவோம். இடையில 1க்கும் 10க்கும் இடையில நீங்க 9 என்ன வரப்போகுது? 9 மட்டும் வரும். இங்க இருக்க 9 மட்டும் வரும். ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எங்களுக்கு நம்பர் தந்த உதாரணத்துக்கு 54 தந்தா நாங்க எப்படி எழுதிக்கொள்ளணும்? இதை ஃபர்ஸ்டுக்கு முதலாம் தசமதானத்துக்கு அதாவது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதி போட்டுதான் மடக்க காண போகணும். ரைட். விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல எழுதி போட்டுதான் மடக்க காண போகணும்னா விஞ்ஞான முறை குறிப்பிட்ட எப்படி செய்யறாங்க? 9ஆம் ஆண்டு பாடம் 1ஆம் பாடம் விஞ்ஞான முறை குறிப்பீடு என்ன செய்யறாங்க? விஞ்ஞான முறை குறிப்பீடுண்டா ஒரு இலக்கம் இருக்குண்டா 0 தவிர்ந்த ஏதாச்சும் ஒரு இலக்கம் முன்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கிற மாதிரி நாங்க தசத்தை குத்தி 10 மடங்காக எழுதுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 54 தசம் அங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்ப ஒரு தவணை முன்னுக்கு இருக்கத்தக்கனையா நாங்க தசம் ஊத்துவோம். ஆகவே 5.4 தர 10 எத்தனை? 5.4 எத்தனை ஆள் பெருக்கினா 54? 5.4 எத்தனை ஆளை பெருக்கினா 54 வருது? 10. அப்ப 10 1ஆம் அடுக்கு. அப்ப இங்க இன்னைக்கு இருந்து ஒரு தானம் முன்னுக்கு போகுதுன்னு என்ன அர்த்தம்? நாங்க ஒரு தானம் 10 நாங்க இங்க பெருக்கித்தான் திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வர பார்ப்போம். ரைட். இதுவே 542 இருக்குண்டா இது நாங்க விஞ்ஞான குறிப்பிட்ட எப்படி எழுதுவோம்? 5.42 தர 10 2ஆம் அடுக்கு. 2ஆம் அடுக்கு. ஏன் இங்க இருந்து ஒரு தானம் 2 தானம் போயிருக்கு. ஆகவே அதை நாங்க திருப்பி கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு
ரெண்டாம் அடுக்கு வருது. அது எப்படி இருந்துச்சுன்னா 0.542 இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்? நான் சொன்னேன் முதலாவது தானம் வந்து பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. கட்டாயம் இதுல ஒன்று இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். சரி, ஒன்று இருந்தா சரி. ஆனா இங்க ஒன்று இல்லை, பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தசத்தை பின்னுக்கு தள்ளி விடுவோம். பின்னுக்கு தள்ளினா 5.42. இப்ப 5.42ன்றது இங்க இருக்க தசத்தை இங்க தள்ளி கொண்டு வந்து தசம். அப்ப அதை எத்தனை நாள் பிரிக்கணும்? திருப்பி அந்த இடத்துக்கு போகும். 10 சய ஓராம் அடுக்கு மறை ஓராம் அடுக்கால பிரிக்கினா தான் எங்களுக்கு அது திருப்பி அந்த இருந்த இடத்துக்கு போகும். ரைட், 10 மறை ஓராம் அடுக்கால பிரிக்கினா தான் முன்னுக்கு போகும். நேரால பிரிக்கினா பின்னுக்கு, அதாவது வந்து 10 மடங்குகளால பிரிக்கிற தசம் எத்தனை சைபர் இருக்கோ அத்தனை தானே பின்னுக்கு போகும். 10 மறை மடங்குகளால பிரிக்கிற வேண்டாம், மறை 10 மறை ஓராம் அடுக்கு மறை ரெண்டாம் அடுக்கு பிரிக்கிற வேண்டாம், எத்தனை தான் முன்னுக்கு போகும். இப்ப முன்னுக்கு இருந்தவரை நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து பின்னுக்கு வச்சிருக்கோம். அப்ப அவரை திருப்பி முன்னுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆள் இருக்கிறார், இதான் ஆள். அப்ப நான் இவரை இப்படி ஆக்கிட்டேன்டா அவரை நான் இதால பெருக்கிறா தான் இந்த இடத்துக்கு திருப்பி வருது. ரைட், அப்ப நாங்க அந்த இது விஞ்ஞான முறை குறிப்பிட்ட வந்து எழுதி போட்டுதான் மடக்க பார்ப்போம். ரைட், ஓகே. இப்ப நாங்க வந்து மடக்கையில பார்ப்போம். மடக்கையில கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணிட்டாரு. ரெண்டு தசம் 9 மடக்கை என்ன சொல்லுவாங்க? ரெண்டு தசம் 9 என்ன செய்யணும்? நாங்க போய் மடக்கை அட்டவணையில 29 மேல பூஜ்ஜியத்துல பார்க்குவோம். அப்ப என்ன வரும் நம்பர்? 0.464 ஓமா இல்லையா? 0.642 வரும். ரைட், அதாவது வந்து 2.9க்கு மடக்க பார்க்க முடியா. இது அர்த்தமே என்ன? 29 இருக்கிறது வந்து 2.9 மடக்க அட்டவணையில 29 இருக்கிறது வந்து 2.9. ஆகவே 2.9 பூஜ்ஜியத்தை பார்த்தோம்னாலே எங்களுக்கு அதுக்குரிய மடக்க வந்து எங்களுக்கு வந்துடும். ரைட், அப்ப 0.4624. ரைட், இப்ப இதுவே நான் மடக்கட்டோன்னு துளியளவும் பாவிக்க தெரியாதவர்களுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அடிப்படையில் இருந்து. ரைட், 2.96 என்று கண்டு இருக்கும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு மடக்கட்டவணையில் இருக்கிற 29 அர்த்தம் வந்து 2.9. ரைட், அவங்க 2.96 இருந்துச்சுன்னா அப்படி என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு 29ல போய் 29 அவங்க என்னத்துல போய் தேடணும்? பூஜ்ஜியத்துல தேடணுமா 6ல போய் தேடணும்? ஒன்று 2 3 4 5 6 7 2 9 மட்டும் இருக்கும் போது மேல நம்பர். ஆகவே 2.96 29 அடுத்து எங்க போகணும்? 6க்கு போகணும். அப்ப 29 6 எத்தனை பேரும் அதுல 0.4713 பேர். ரைட், ஆகவே 2 தசம் இதுக்கு வந்து விட எங்களுக்கு என்ன இருக்கு? 0.4713 இருக்கும். இதுக்கு விட என்ன இருக்கு? 0.4624 இருக்கும். ரைட், இப்ப இதுவே ரெண்டு தசம் 96 .
3. அப்ப என்ன செய்யணும் இனி? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? 2.9 29க்கு போகணும். 29. அடுத்தது 6க்கு போகணும். ரைட். 0.471 இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இங்களுக்கு இடை வித்தியாசம் ஒருத்தர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஒருத்தர் இருக்கு. அதுல எங்களுக்கு என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அவ இங்க 3க்கு கீழே என்ன நம்பர் இருக்கு? அதை பார்க்கணும். 3க்கு கீழே என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. ஆகவே இவரையும் இந்த பின்னுக்கு 4 கூட்டணும். 4 கூட்டணும் 4 போடுறது. இந்த 4ன்றது என்ன அர்த்தம் என்றா இந்த 4வது தசமதானத்துல ஒரு 4 கூட்டுறோம் என்ற அர்த்தம். ஆகவே எப்படி வர போகுது? 0.471 0.0004 கூட்டுறோம்னு அர்த்தம். இந்த 4ன்றது கடைசி தசமதானத்துல இருக்கிற இலக்கத்தோட 4 கூட்டுறோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே எப்படி வரும்? 0.471 ரைட். தேவையானதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. விலங்காடி கேளுங்க. நீ சதப்படம் இருக்கிறத பார்த்தா மடக்க உங்களுக்கு விலங்குதான் மடக்க. அதாவது நாம் என்ன சொல்றது, இப்ப அடிப்படையில இருந்து உங்களுக்கு எப்படி மடக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீ மடக்க அட்டவணை வச்சுக்கொண்டு மடக்க அட்டவணை ஷேர் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லுவோம். ஓகே. சில பேருக்கு ஸ்கூல்ல 6:30 கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் 6:30 லேட் ஆகிட்டு விடுறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு இருக்குங்களா? ஸோ நாங்கள் நைட்டுக்கு சந்திப்பு வந்துருப்போம். மடக்கையோட சந்திப்போம். மடக்கையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கனவளவுகள் பார்ப்போம். உருளைண்டு அது கனவளவு அது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு கேள்வியா வாருது. கனவளவு அது அப்படியே மடக்கையோட தள்ளி சேர்த்து கொண்டு தள்ளி விடுவாங்க. அப்ப இதை முடிச்சுட்டு கனவளவை பார்த்துட்டு அந்த அந்த கேள்வியை ஃபுல்லா முடிப்போம். ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு நைட்டுக்கு பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. Have a nice day. Thank you. Have a nice day.